அண்மைச் செய்தி புதுக்கோட்டை ஆவுடையார் கோவிலில் சொத்து மோசடி ஆவணங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கு. இந்த பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விரிக்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம் தனலட்சுமி. பல கோடி மதிப்புள்ள ஆவுடையார் கோவில் சிறுகால சந்தி கட்டளை சொத்து மோசடி வழக்கில் நீதிமன்றத்தை ஏமாற்றி உத்தரவு பெற்று மோசடியாக விற்பனை செய்த அனைத்து ஆவணங்களையும் ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆவுடையார் கோவில் சிறுகால சந்தி கட்டளை மற்றும் கட்டளையின் சொத்துக்களை சட்டவிரோதமாக வாங்கியவர்கள் இனிமேல் உரிமை கோர முடியாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காரைக்குடி அருகே உள்ள நெமத்தான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவில், எங்களது முன்னோர் புதுக்கோட்டை மன்னரிடமிருந்து ஆவுடையார் கோயில், சிதம்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் 18ஆம் நூற்றாண்டில் சுமார் 400 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி அதில் வரும் குத்தகை மூலமாக ஆவுடையார் கோவில், ஆத்மநாத சுவாமி கோவில், திருக்கோவில், சிறுகால சந்ததி கட்டளை, அன்னதானம் உள்ளிட்ட இறைப்பணி செய்து வந்தனர். பின்னர் அவரது வாரிசுகள் அந்த நிர்வாகத்தை பார்த்து வந்தார்கள். ஆனால் பேராவூரணியைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவர் கோவில் நிலத்தில் ஒரு பகுதியை விலைக்கு கேட்டுள்ளார். இப்படி குடும்பத்தார் தர மறுத்ததால் தாமே பரம்பரை அறங்காவலர் என்று புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தை ஏமாற்றி மனு தாக்கல் செய்து உரிய உறுப்பினர்கள் சேர்க்காமல் 2018 ஒரு உத்தரவை பெற்றார். அந்த உத்தரவின் பேரில் சுமார் 2 கோடி மதிப்புள்ள மேற்படி கட்டளையின் நிலத்தை தனது மகனுக்கும் வேறு சிலருக்கும் விட்டுவிட்டார். இது இந்த நீதிமன்றத்திலிருந்து பெற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை ஏற்கனவே விசாரணை செய்த நீதிமன்றம் இந்த சொத்துக்களில் இந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் அருண் சாமிநாதன் ஆஜராகி, சிறுகால கட்டளையின் இந்த குடும்பத்துக்கு சொந்தமானது, இந்நிலையில் நீதிமன்றத்தை ஏமாற்றி இதன் மூலம் இந்த சொத்தை விற்று வருகின்றனர் என வாதிட்டார். வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்துள்ள மனுவுடன் ஆவணங்களை பார்க்கும்போது புதுக்கோட்டை மன்னரிடமிருந்து சொத்து விலைக்கு வாங்கப்பட்டுள்ளது. மேற்படி நிலையை சிறுகால சந்ததி கட்டணை நடத்தி வருகின்றனர். சிதம்பரம் என்பவர்தான் பரம்பரை அறங்காவலர் என்று நிரூபிக்கும் வண்ணம் நீதிமன்றத்தில் எவ்வித தாக்கங்களையும் தாக்கல் செய்யவில்லை. எனவே நீதிபதி விதிக்கப்பட்ட சொத்துக்களை அந்த சொத்துக்களை வாங்கிய யாரும் இனி உரிமை கொண்டாட முடியாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார் தனலட்சுமி. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.